வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தோழர் சிவகுமார் இருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழரே. மாமேதை கார்ல் மார்க்ஸோட சிலைய நம்ம தமிழ்நாட்டுல சென்னை கன்னிமர லைப்ரரில நிறுவியிருக்காங்க. அதுக்காக முதல்ல நம்ம தமிழக அரசுக்கு ஒரு நன்றிய சொல்லி சொல்லிக்கலாம். ஆ என்னுடைய நண்பர்லாம் கேட்டாங்க, "நீங்க என்ன சிலை வழிபாடுக்கெல்லாம் ஆதரிக்கிறீங்க திடீர்னு?" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த அ கார்ல் மார்க்ஸோட சிலைய வந்து ஒரு தத்துவத்தோட அடையாளமா தான் நான் பார்க்குறேன். தவிர நம்ம வந்து இந்த சிலைய வந்து வழிபடவோ, இல்ல வணங்கவோ செய்யல. இந்த கார்ல் மார்க்ஸோட சிலை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது. இந்த இன்னுமே வந்து உழைக்கும் மக்கள் மார்க்சிய தத்துவத்தோட அடிப்படையில தான் அவங்களோட போராட்டத்த முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோட ஒரு அடையாளமா தான் நான் பார்க்கிறேன். நம்ம பாஜகவோட முன்னாள் தலைவர் அ தமிழிசை சவுந்தரராஜன், கார்ல் மார்க்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது நம்ம கலாச்சாரத்துக்கும் அவங்களுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத முதல்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க தோழர்? கார்ல் மார்க்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லையா என்ன? ஆமா. நீங்க சொன்ன மாரி கார்ல் மார்க்ஸுக்கு சிலை வைப்பதா? அதுவும் திமுக அரசாங்கம் கார்ல் மார்க்ஸுக்கு சிலை வைப்பதா? அப்படி வந்து பல தோழர்களுக்கே அதுல கொதிப்பு இருக்கு. திமுக அரசாங்கம், முதலாளித்துவ அரசாங்கம் ஆ. போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க கோரிக்கைய நிறைவேற்றல. அப்புறம் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்த ஒடுக்கிச்சு. எப்படி திமுக அரசாங்கம் சிலை வைக்கலாம்? என்று ஒரு கொதிப்பு. நெறைய தோழர்கள். எனக்கு தெரிஞ்சு நெறைய தோழர்கள் திமுக சிறை வைத்ததை ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது? துரோகமா பார்க்குறாங்க. மார்க்சியத்தை ஏத்துக்கிட்டவங்க எப்படி வந்து ஒரு சிலை அ ஏத்துக்கிட்டவங்க திமுகவை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி என்பதுதான் அவங்களுடைய பார்வையா இருக்கு. இதுல வந்து சிபிஎம் உடைய மாநில செயலாளர், சிபிஎம் தலைவர்கள், சிபிஐ மாநில செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் திருமாவளவன், எல்லா கூட்டணி கட்சிகள்ல வைகோ எல்லோருமே அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இதற்கு முன்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓராண்டுக்கு முன்ன இருந்தே மாமேதை கார்ல் சிலை அமைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு அமைச்சாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச பல தோழர்கள் அதுல இருக்கிறாங்க. என்னை நீங்களும் அதுல இணையறீங்களா தோழர் அப்படின்னு கேட்டாங்க. தோழர் நீங்க செயல்படுங்க. சிலை அமைக்கிறது முக்கியமானதா இருந்தாலும், நாங்க வந்து வேற வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த குழுவுக்கான வாட்ஸ்அப் குழு குரூப்ல நான் இருக்கிறேன். இப்ப அவங்க வந்து பல தலைவர்கள போய் சந்திக்கிறது, சென்னையில் மார்க்ஸுக்கு சிலை வைக்கணும். அதுல இருக்கிற தோழர்கள் எல்லோருமே கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். ஆ சென்னை தமிழ்நாட்டில் சிலை வைப்பது என்ற ஒரு பண்பாடு இருக்கு. முக்கியமான தலைவர்கள் இன்னைக்கு மெரினா கடற்கரையில போனோம்னா, நெறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. நாடு நா மாநிலம் முழுக்க பல்வேறு மாநில தலைநகரங்கள்ல, சின்ன ஊர்கள்ல கூட சிலை வந்து நம்ம பார்க்கிறோம். அது அண்ணா சிலை, பெரியார் சிலை, முக்கியமா அண்ணல் அம்பேத்கர் சிலை. இதெல்லாம் சிலை என்பது ஒரு நீங்க சொன்னதுதான். ஒரு தத்துவம் அல்லது ஒரு ஒரு கோட்பாட்டின் அடையாளமாக சிலைகள் நிறுவப்படுது. இப்ப பெரியார் சிலை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்ன கடவுளை கடவுள் இல்லை, இல்லை, இல்லை அப்படின்னு வாசகம் எழுதி பெரியார் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இப்ப பெரியாருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கறது அபத்தம் இல்லையா? இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கோயில் எதை காட்டுதோ, அதற்கு ஒரு அதை பற்றிய ஒரு கருத்தை கூட்டுவரா பெரியார் இருக்கிறாரு. அது தமிழ்நாட்டுல ஒரு வலுவான கருத்தியலா வளர்ந்து நிக்குது. இப்ப இதுதான் அந்த சிலையினுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தோழர்கள் எடுத்த முயற்சி ரொம்ப சரியானது. அவங்களுடைய முயற்சி தான். அவங்க எல்லா கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சாங்க. சிபிஐ தலைவர்கள், சிபிஎம் தலைவர்கள், எல்லா கூட்டணி கட்சிகள். அதுல சிபிஎம் தலைவர்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அது முதலமைச்சர்ட்ட அந்த கோரிக்கையை முன்வைத்து, திமுக அரசாங்கம் நாங்க வந்து சிலை வைக்கிறோம் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்துல விதி 110 கீழ அறிவிச்சார். சென்ற ஆண்டு தான். அறிவிச்ச உடனே எல்லாரும் நன்றி சொன்னாங்க. அதன் பிறகு அமைச்சர் போயி கன்னிமரா வளாகத்தில், அதாவது சென்னை அருங்காட்சியகம் இருக்கிற இடம் தான் கன்னிமரா நூலகம் இருக்கிற இடம். அந்த வளாகத்தில் அத ஆய்வு பண்ண போறாரு. அந்த செய்திலாம் வந்துச்சு. என்னடா இப்படிலாம் ஆய்வுலாம் பண்றாங்க? என்ன சிலை வைக்க போறாங்க? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சிலை திறப்பு விழா அப்படின்னு செய்தி வந்தது. வந்து ஃபண்டாஸ்டிக் தோழர். அந்த சிலையும், ஆம். சிலை ம். வடிவமைப்பும், சிலையை ஆமாம். வைத்த ஆம். சிலையினுடைய ஒரு 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 கம்பீரம், ஒரு உயரமும், அது எங்க கன்னிமரா நூலகத்துக்கு முன்ன. கன்னிமரா நூலகம் போனா எல்லோருக்கும் தெரியும். இந்த போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுபோக நெறைய நூற்றுக்கணக்கான பேர் வந்து தினம், தினம் அந்த நூலகத்துக்கு வருவாங்க.
கார்ல் மார்க்ஸ் என்று சொன்னா, அவர் வந்து நூலகம் என்பது ரொம்ப பொருத்தமான இடம். அவருக்கு மெரினா கடற்கரையில் வைப்பதை விட நூலகத்தில் வைப்பது ரொம்ப பொருத்தமானது. அதையும் ஏதோ ஒரு ஓரத்துல வைக்காம, கன்னிமரா நூலகத்துக்கு உள்ள போனோம்னா, அதுக்கு வாசல்லயே இருக்கு. அது அந்த நூலகத்தை நீங்க எல்லாருமே படம், வீடியோ எல்லாம் பார்த்தோம். இந்த நூலகத்துக்கு அந்த வாசலை தாண்டி உயரமா நிக்குது. இது வந்து ஆமா. மார்க்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு சஞ்சலி, நினைவு தூண் அப்படின்னு தான் சொல்லணும். நினைவு சின்னம். இப்ப இன்னொரு இது எனக்கு நினைவுக்கு வருது. இந்த பிபி மேத்தா என்பவருக்கு ஒரு நினைவு தூண் சிலை வைக்கணும்னு ஒரு ப்ரொபோசல் வருது. எங்க பம்பாய் மாநகராட்சியில. இப்ப ம். 1916லயோ, 17லயோ. உடனே அம்பேத்கர் அப்போ கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பேசிட்டு இருக்கிறாரு. படிச்சுட்டு இருக்காரு. அவரு ஒரு கடிதம் எழுதுறாரு. பத்திரிகைக்கு. இது மாரி நீங்க சிலை வைக்கிற வேலையெல்லாம் ஏன் வைக்கிறீங்க? நல்ல ஒரு ம். நூலகம் கட்டுங்க. அந்த அவருடைய பிபி மேத்தாவுடைய நினைவாக ஒரு நூலகத்தை உருவாக்குவது தான் மிகச்சிறந்த நினைவு சின்னமா இருக்கும். அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்ப சிலை வைப்பதன் மீதான விமர்சனம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இங்க அது எப்படி அது நூலகத்தோடு இணைஞ்சு வந்திருக்குது பாருங்க. இத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்பது இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிக்குது. என்ன அப்டின்னா, தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நூலகங்கள், படிப்பு, வாசிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு எந்த ஒரு இளைஞர், ஆணோ, பெண்ணோ 12ஆம் வகுப்பு முடிச்சா பட்டப்படிப்பு படிக்க கல்லூரிக்கு படிக்க போறது என்பது ஒரு இயல்பானதா மாறிடுச்சு. அதாவது ஸ்கூல் முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு இல்ல. ஸ்கூல் முடிச்சா என்ன டிகிரி படிக்க போற? என்று ஒரு ஒரு அறிவு சமூகமாக தமிழ்நாடு வந்து நிக்குது. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் கார்ல் மார்க்ஸ் சிலை வேண்டும்? கார்ல் மார்க்ஸ் ஏன் வேண்டும்? என்பதுதான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுடைய கேள்வி. அவங்க ம். முன்னாள் பாஜக தலைவர் மட்டும் இல்ல. அவங்க தெலுங்கானா மாநில ஆளுநர், புதுச்சேரி ம். ஆளுநர் இருந்தாங்க. அதனால அவங்க வந்து யாரு? குமரி அனந்தனுடைய பெண். காங்கிரஸ் தலைவர் அவரு. காங்கிரஸில் இருந்த தலைவர் குமரி அனந்தன். அவருடைய மகள். அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சாங்க. மருத்துவர் அவங்க. டாக்டர். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அவருக்கு வந்து அரசியல்வாதி இடஒதுக்கீட்டுல கலைஞர் தான் அந்த சீட்டு போட்டு குடுக்குறாரு. அவங்க அம்மா. இந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் ம். சொல்றேன்ங்கிறதுக்கு நான் வரேன். தமிழ்நாட்டினுடைய ஒரு மரபு இருக்கு இல்லையா? ஒரு சமூக நீதி, ஒரு அறிவு மரபு. பெரியார், அதுக்கு முன்னயே இருந்த நெறைய அயோத்திதாச பண்டிதர். ஆமா. அயோத்திதாஸ் பண்டிதர் வந்து பெரியாருக்கு முன்ன, அவரு அவங்க அந்த காலத்தில் இருந்தே ஒரு பகுத்தறிவு, அறிவு மரபு என்பது தமிழ்நாட்டுக்கு வலுவா இருக்கு. இப்ப இந்த அறிவு அந்த மரபுல தான் நம்ம இவ்வளவு பிடிச்சு கன்னிமரா நூலகத்துக்கு இவ்வளவு மாணவர்கள் போவது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. கலைஞர் நூலகம் மதுரையில் கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் நவீன நூலகங்கள். நான் இங்க கொஞ்சம் பேக் எடுத்து நான் பேசணும். இது விரிவாவே பேசலாம். நான் வந்து முதலாக சீனாவுல 4 ஆண்டுகள் நான் போய் வேலை செஞ்சேன். இப்ப சீனாவில் புத்தக கடை எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல புத்தக கடை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பொந்துக்குள்ள வச்சிருப்பாங்க. அல்லது பழைய புத்தகங்கள வித்துக்கிட்டு இருப்பாங்க. சீனாவில் புத்தக கடைக்கு போயிட்டா எப்படி இருக்குன்னா 5 மாடி. 5 மாடி முழுக்க புத்தகங்கள். ஆ தரைத்தளத்துல ஒரு சில ஒரு ஒரு கேட்டகரி புத்தகம் இருக்கும். 1 ஃப்ளோர்ல என்ன, 2ண்ட் ஃப்ளோர்ல என்ன, 3 ஃப்ளோர்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. ஏன்னா புத்தகத்துக்கு இப்படி ஒரு கட்டடமா? அது எல்லா பெரிய நகரங்கள்லயும் இப்படி கட்டி வச்சிருக்காங்க. நூலகமும் அதே போல தான். அப்ப நம்முடைய கன்னிமரா நூலகம் பழைய மாடல். அங்க போனாலும் அதுவும் பிரம்மாண்டமான நூலகம் தான். இன்னைக்கு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நூலகத்துக்கு கோயில் கட்டுவது அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த ஓ! இந்த தமிழிசை சவுந்தரராஜன் கட்சி என்ன சொல்லுது? கோயில கட்டுங்க. நாங்க வந்து அயோத்தியில இவ்ளோ பெரிய கோயில கட்டுனோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, இந்த இந்த அறிவினுடைய அருமை வந்து தெரியல. ஏன் தமிழ்நாட்டுல கலைஞர் வந்து கோயில் கட்டுறேன்னு கட்டாம, ஏன் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டினாரு? அண்ணாவுக்கு நான் ஒரு பெரிய நினைவு சின்னம் எழுப்புறேன் அப்படின்னு அதுல பணத்த செலவழிக்கல. நூலகம் கட்டுறாரு. மதுரையில் இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் பெயரில் ஒரு நூலகம் கட்டுறாரு. பிரம்மாண்டமான நூலகம். இந்த அறிவு இயக்கம் என்பது மனித சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய ஒரு முக்கியமான பிரதிநிதி கார்ல் மார்க்ஸ். தமிழ்நாட்டுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பே மாமேதை கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு சிலை வைப்பது என்பது தமிழ்நாட்டின் அறிவு பயணத்தில் ஒரு மைல்கல். அப்படிதான் இத நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டோட அறிவியல் பயணத்திலேயே வந்து கார்ல் மார்க்ஸ் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்றீங்களா? அது
ஏன் இப்படி சொல்லலாம்? அப்படி என்ன ஒரு மைல்கல் கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர்? நம்முடைய அ நமக்கு வந்து இந்த நவீன அறிவியல் ஒரு 400, 500 ஆண்டுகளாக வச்சுக்கலாம். 400 ஆண்டு கலீலியோவிலிருந்து எடுத்தோம்னா 400 ஆண்டுகளாக நவீன அறிவியல் என்பது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும். நம்ம வந்து இணையத்தின் மூலமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னா, இது நவீன அறிவியல் குடுத்தது தான். அதற்கு முன்னாடி மனிதர்களுக்கு அறிவு இல்லையான்னா, அறிவு இருந்தது. ஆனால் அறிவு என்பது அனுபவ அறிவு, அல்லது மதம் சார்ந்த அறிவு, ஒரு சமையல் பண்ணினோம், அது தொடர்பான அறிவு, அல்லது கைவினை தொழில் தொடர்பான அறிவு. அது வந்து பரம்பரை பரம்பரையா கடத்தப்படும். அறிவியல் என்பது என்ன? அறிவியல் என்பது புறநிலையில் கிடைக்கக்கூடிய தரவுகளை எடுத்து, தகவல்களை எடுத்து நீங்க வந்து ஒரு கோட்பாட்டை உருவாக்குவீங்க. கோட்பாடுன்னா என்ன? பொதுமைப்படுத்தல். ஓகே. இப்போ அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நியூட்டன். நியூட்டன் தான் நவீன அறிவியலினுடைய பிதாமகன் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் நவீன அறிவியலின் தந்தை. அவருக்கு முன்னயே பலர் இருக்காங்க. கோப்பர்னிக்கஸ்ல தொடங்கி, கலீலியோ, கெப்லர், இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்றாங்க. அப்ப நியூட்டன் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சுட்டாருன்னா, பொதுமைப்படுத்திட்டார். இப்ப ஈர்ப்பு விசை அப்படின்னு சொன்னோம்னு வைங்க. ஈர்ப்பு விசை என்பது நியூட்டனுக்கு நம்ம ஃபேமஸா என்ன கேள்விப்படுறோம்? அவர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தாரு. ஒரு ஆப்பிள் கீழ விழுந்துச்சு. அதிலிருந்து ஈர்ப்பு விசைய கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல பாதி உண்மை இருக்கலாம். அல்லது இப்ப வெறும் கதையா கூட இருக்கலாம். ஆனா ஆப்பிள் கீழ விழுதுல்ல, ஆப்பிள் ஏன் கீழ விழுது? அது ஈர்ப்பு விசை காரணம். புவி ஈர்ப்பு விசை. அது மட்டும் இல்ல. அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, பூமி ஏன் சூரியன சுத்தி வருது? அதற்கு முன்னைய நியூட்டனுக்கு முன்னையே பூமி மட்டும் இல்ல. சூரிய குடும்பத்தில் உள்ள இன்னைக்கு 8 கோள்கள் அப்படின்னு சொல்றோம். கோள்கள் அனைத்தும் சூரியனை சுற்றி வருகின்றன. ஏன் சுற்றி வருகின்றன என்றால், அதற்கான விடையை வந்து அ நியூட்டன் கண்டுபிடிக்கிறார். ஈர்ப்பு விசை. பூமியை பூமியை சூரியனை சுற்றி வர வைக்கும் விசையும், மரத்திலிருந்து ஆப்பிளை கீழ விழ வைக்கும் விசையும் ஒன்றுதான். இப்படின்னு பொதுமைப்படுத்தி ஒரு கோட்பாட்ட உருவாக்குறார் இல்லையா? இது நவீன அறிவியலினுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? வெளிய நடக்கக்கூடிய வெவ்வேறு இப்ப பார்க்கும்போது ஆப்பிள் கீழ விழுறதுக்கும், பூமிக்கும் என்னய்யா சம்பந்தம்? அல்லது பூமி சூரியன சுத்துறதுக்கும் அப்படின்னு தான் தோணும். ஆனா 2க்கும் இடையில ஒரு லிங்க் இருக்கு. சா சாதாரணமா பார்க்கும்போது நம்மால அத புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட கதை இருக்கு. கரெக்ட்டா? இந்த நியூட்டனுடைய இந்த புவியீர்ப்பு விசை என்ற கோட்பாடு, ஒரு தியரியை வந்து அவர் உருவாக்குறார். இது இயற்கை அறிவியல். இயற்கை அறிவியலின் 400, 450 ஆண்டுகள்ல இதுபோல அ 10 கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான கதைகள் வந்து இருக்கு. எப்படி வந்து புதிய கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன. இது வந்து மனித சிந்தனை உருவாக்குது. புறநிலையை பற்றிய ஒரு விளக்கம் என்பதுதான் ஒரு கோட்பாடு. தியரி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிந்திக்கும் முறை வேணும். ஒரு சிந்திக்கும் முறையை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல பிலாசபி. நீங்க எந்த அடிப்படையில சிந்திக்கிறீங்க? அப்போ ஒரு மேற்கத்திய தத்துவ சிந்தனையின் அடிப்படையில் தான் நியூட்டன் வந்து இத செய்றார். நியூட்டன் மட்டும் இல்ல. நியூட்டனுக்கு முன்னும் பின்னும் நிறைய மேற்கத்திய அறிஞர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த மரபில் வரக்கூடியவர் தான் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உபரி மதிப்பு கோட்பாடு அல்லது மூலதனம் பற்றிய ஒரு கோட்பாட்டை அவர் வந்து வகுத்து வைக்கிறார். அவருக்கு முன்னாடி அத பத்தி யாருமே பேசலையா? முதலாளிக்கு லாபம் எங்கிருந்து வருது? முதலாளித்துவ சமூகம் எப்படி இவ்வளவு வேகமா வளருது? எப்படி வந்து புது புது தொழில்நுட்பங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுது? இது எல்லாவற்றுக்கும் ஒரு தியரியை வந்து அவர் உருவாக்குறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிக்கப்பட்டு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து உக்ரைன்ல ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் போர் நடக்குது. அது நேட்டோ வந்து அந்த போரை தூண்டி விடுது. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிரீன்லாந்த நான் கைப்பற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தனித்தனியா இருக்குது இல்லையா? எல்லாவற்றையும் எப்படி எப்படி இணைச்சு புரிஞ்சுக்கிறது. இதற்கான கோட்பாட்டை உருவாக்கியவர் கார்ல் மார்க்ஸ். இந்தியா ஏன் வந்து ஒரு காலனிய நாடாக மாறிட்டு? கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை வந்து ஒரு ஒரு காலனிய நாடாக அடிமைப்படுத்தியது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதற்கான கோட்பாடு கார்ல் மார்க்ஸ் வந்து தன்னுடைய தத்துவ பார்வையிலிருந்து உருவாக்குறார். அல்லது இந்தியா ஏன் இன்னைக்கு வந்து சொல்லப்போனா, இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டார். ட்வீட்ன்னா ஒரு ட்ரூத் சோஷியல்ல போட்டார். மோடி வந்து ஒரு 2 மணி நேரத்துல ஆமாய்யா! அப்படிதான் அப்படின்னு ஏன் பணிந்து போக வேண்டியிருக்குது என்பதை கார்ல் மார்க்ஸின் கோட்பாடு வந்து நமக்கு சொல்லி தருது.
அப்ப தமிழிசை அக்கா என்ன பண்ணணும்னா, கார்ல் மார்க்ஸை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நாம் இன்றைக்கு உலகத்தில எதிர்கொள்ளக்கூடிய சவால், அல்லது இந்தியாவில் உள்ள முதலாளிகள், தொழிலாளர்கள், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் என்பதற்கான விடைகள் அவருடைய கோட்பாட்டுல இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? நானே பேசிட்டு இருக்கிறேன். பரவால்ல. அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்படி என்ன கார்ல் மார்க்ஸ் பெரிய அப்பாட்டக்கரா? நாங்கள்லாம் கோட்பாடு உருவாக்க மாட்டோமா? நாங்களும் ஆமா. தான் இந்தியா எங்க இந்தியால தான் அவங்களுக்கு தத்துவத்தோட உச்சமே இதுவே தோற்றமே இங்க தான் இருக்கு. தத்துவ அறிவுக்கான இது எல்லாமே இங்க தான் இருக்கு. ஆமாங்க. ஆன்மீகம், அறிவு எல்லாமே இங்க தான் இருக்கு. ஸோ ஆமா. நம்ம எதுக்கு அந்நிய தத்துவத்த உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி. கேள்வி தானே! ம். நியாயமான கேள்வி தானே! அதுக்காக தான் இன்னைக்கு அ ஏற்கனவே சொன்ன மாரி, மேற்கத்திய அறிவியல் தொழில்நுட்பத்த தான் நம்ம வெளிய இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். நமக்கு போர் விமானம் வேணும்னா ரஃபேல் ஜெட் வாங்குறோம். நம்ம தத்துவத்திலிருந்து உருவாக்க முடியலைல்ல. ஆ. நமக்கு மொபைல் ஃபோன் வேணும்னா, சீனாவில் செய்யப்பட்ட அமெரிக்க மொபைல் ஃபோனா வாங்கிக்கிறோம். அல்லது சீன கம்பெனியுடைய மொபைல் ஃபோன வாங்குறோம். நம்ம ஒரு கம்பெனி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. கார் என்ஜின் வேணுமா, வெளிய இருந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம். இஸ்ரோ ராக்கெட் விடுறதுக்கான மோட மோட்டார், இந்த கிரையோஜெனிக் மோட்டார்ன்னு ஒண்ணு உண்டு. அது கூட அவங்க வெளிநாட்டுல இருந்து தான் கொண்டு அப்புறம் இங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப ஓகே. இந்தியாவில் இந்தியாவில் பழைய தத்துவ சிந்தனை இருந்தது. யாரும் மறுக்கல. ரொம்ப நல்ல விஷயம் இருந்தது. ஏன்னா ஒரு 3000, 3500 ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகம் அப்டின்னா, தத்துவ சிந்தனை இல்லாம இருந்திருக்காது. ஆனா அந்த தத்துவ சிந்தனை எங்க கொண்டு விட்டுருச்சு நம்ம? நம்முடைய தத்துவம்லாம் எங்க போச்சு? நம்முடைய தத்துவம்லாம் எங்க போச்சு அப்டின்னா, இந்திய வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்தியாவில் ஒரு அ க அறிவு அறிவு இந்த இன்டலெக்சுவல் வொர்க் அறிவு பணியையும், அ உற்பத்தியை 2ஆ பிரிச்சுடுறாங்க. இந்திய சமூகத்துல. அப்ப வேதம் படிக்க யாரு படிக்கலாம்? உபநிடதங்களை பத்தி யாரு பேசணும்? சாஸ்திரங்கள யாரு எழுதணும்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விவசாயம் பண்ணக்கூடியது யாரு? கைவினை தொழில் பண்ணக்கூடியது யாரு? அவர்களுக்கு கல்வி நீ படிக்கவே கூடாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மக்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. நீ ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள். அது ஒரு 20% மக்கள் இந்தியா முழுக்க கணக்கெடுத்தா வந்துருது. இப்ப இந்திய சமூகத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு. ஒரு அறிவு இந்த பிளவு என்பது வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டும் இல்ல. இது தத்துவ அடிப்படையில் மதம் அப்படி சொல்லிருச்சு. நீ வெளிய தான் இருக்கணும். ஏன்னா, நம்முடைய மத சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்லுது என்று சமூகத்தை 2ஆ பிளவுபடுத்திட்டாங்க. அப்போ உண்மையில அறிவு எங்க நமக்கு கிடைக்கும்? உற்பத்தியிலிருந்து தான் கிடைக்கும். நம்ம இயற்கையோடு உறவாடும்போது, உற்பத்தியில் ஈடுபடும்போது, அந்த ஒரு விவசாயிக்கோ அல்லது கைவினைஞருக்கோ நெறைய அ வெளிய இருந்து இம்ப்ரஷன் வந்துட்டே இருக்கும். ஆனா, ஆமா. அவருக்கு பயிற்சி அவருக்கு இந்த இந்த அறிவுத்துறை பயிற்சி மறுக்கப்படுது. சட்டம் போட்டு, "நீ வேதத்த காதால கேட்டேன்னா, காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துவேன்" என்று எழுதி வைக்கப்பட்ட சாஸ்திரம் தான், இன்னைக்கும் இவங்களால தமிழிசை சவுந்தரராஜனுடைய அ அவங்க பாஜக, ஆர்எஸ்எஸ் உடைய அ அரசமைப்பு சட்டமா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க, மனுஸ்மிருதி. இப்ப இந்த இடத்துல தான் நாம் ஏன் அறிவியலில் பின்தங்கி போனோம்? நாம் ஏன் ஒரு தத்துவ சிந்தனை நமக்கு இல்லாம போயிடுச்சு. நம்முடைய தத்துவ சிந்தனை என்பது ஒரு பழைய இந்த காயலாங்கடை பழைய தேங்கி போயிடுச்சு. காயலாங்கடைங்கிறதே வேணாம். தேங்கி போன ஒரு குட்டையாக மாறிடுச்சு. அது வளர்ச்சி அடையல. ஐரோப்பாலயும் இது மாரி தாழ்வுகள் இருந்துச்சா? இருந்தது. ஆனால் அங்கு கல்வி மறுப்பு என்பது இல்ல. ஒரு அடிமைக்கு கூட க அடிமைக்கு கல்வி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அடிமை கொடுக்கக் கூடாது என்று சட்டம் கிடையாது. ம். அடிமை வேலை தானே செய்றான். அவன எதுக்கு படிக்கணும்னு இருக்கலாம். ஆனால், ஓகே இவன் கொஞ்சம் ஓரளவு புத்திசாலியா இருக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுத்து, நீ வீட்ல என் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் குடு அப்படின்னு நெறைய பேரு ரோமாபுரியில இருந்திருக்காங்க. ஏன் 19ஆம் நூற்றாண்டு அமெரிக்காவில் தெற்கு மாநிலங்கள்ல கூட இந்த டொமஸ்டிக் ஸ்லேவ்ஸ் வீட்ல வேலை செய்யக்கூடிய அடிமைகள் கத்துக்கிறாங்க. அங்க என்ன அந்த அடிமை உடைமையாளருடைய குழந்தைகள வளர்க்கிறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இந்தியாவில் அடிமைத்தனம்ங்கிறது எப்படி இருக்கு? இதுவும் அம்பேத்கர் அதான் சொல்றாரு. இந்தியாவில் உள்ள தீண்டாமை என்பது அதை இதையும் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அங்க இவரு அந்த வீட்டுக்கு உள்ளே வர முடியாது. தெருவுக்கு வர முடியாது. அப்படியே பிரித்து வைக்கக்கூடிய ஒரு சமூகம். அப்ப இங்கு உள்ள தத்துவத்தை முடக்கி, அதை முடைநாற்றம் எடுக்க வைத்தது இந் சனாதனம், இந்துத்துவம். அதனால புதிய நம்ம தத்துவம் மரபியல்ன்னு சொல்லலாம்.
இந்திய தத்துவ மரபியல்ல அதற்கு எதிரான மரபும் இருக்கு. தொல்முதல்வாத ம். மரபு. தேவி ம். பிரசாத் மார்க்சிய அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அம்பேத்கர் வந்து அத பௌத்த தத்துவ மரபு அப்படின்னு முன்வைக்கிறார். அப்ப இந்த நீங்களுக்கு வைக்கக்கூடிய தத்துவ மரபு என்பது இந்த அறிவியலுக்கு எதிரா இருக்கு. கார்ல் மார்க்ஸ் நமக்கு ஏன் தேவைப்படுறார் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் இந்த அறிவியல், இந்த தத்துவத்தை எளிய மக்களுக்கு கொண்டு வர்றார். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் இங்கு கார்ல் மார்க்ஸ் தேவைப்படுகிறார் என்றால், நாம் வந்து இத உடைச்சுட்டு வர வேண்டியிருக்கு. நம்ம ஏற்கனவே நெறைய வேலை செஞ்சுட்டோம். எல்லோரும் படிக்கிறோம். மேற்கத்திய கல்வி கத்துக்கிறோம். ஆங்கில கல்வி கத்துக்கிறோம். கணினிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆ ஆய்வு ஆய்வு மாணவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் நமக்கு இந்த தத்துவ சிந்தனை மரபு என்பது நாம் வந்து இன்னும் வலுப்படுத்த வேண்டியிருக்கு. அதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் கார்ல் மார்க்ஸ். ஏன்னா நீங்க வந்து இயற்பியல் பாடம் படிச்சீங்கன்னா, அறிவியல் உங்களுக்கு தெரியும். தத்துவத்த ம். எங்க கத்துப்பீங்க? யார் சொல்லி தருவாங்க? நீங்க கார்ல் மார்க்ஸுடைய மூலதனம் நூல் என்பது உங்களுக்கு தத்துவத்தை கத்துக் கொடுக்கும். அது பொருளாதாரம் பற்றி சொல்லும் அதே நேரத்தில், உங்களுடைய தத்துவ சிந்தனையை வளர்த்தெடுக்குது. இந்த தத்துவம் எப்படி நியூட்டன் வந்து ஒரு கோட்பாட்டை உருவாக்குறார் இல்லையா? ஒரு கோட்பாட்டை உருவாக்கணும்னா, உங்களுக்கு சரியான தத்துவ சிந்தனை இருக்கணும். அந்த தத்துவ சிந்தனையை கார்ல் மார்க்ஸிடமிருந்து நாம் தமிழர்களாகிய நாம், தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் கக்கலாம். இந்தியா முழுக்க மக்களுக்கு தேவைப்படுது. அது ஒண்ணும் தப்பு இல்ல. வேற ஒரு நாட்டுல ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா, நம்ம கத்துக்கலாம். நம்மட்ட நல்ல விஷயம் இருந்தா, இப்ப திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். வெளிநாட்டவங்க திருக்குறள படிச்சா, "ஏங்க தமிழ்நாட்டு திருக்குறள நீ ஏன் படிக்கிறன்னு?" நம்ம கேட்போமா? அல்லது அவங்க அப்படி சொன்னா நம்ம கோவப்பட மாட்டோமா? "ஏய்யா, அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு திருக்குறள்ல பெரும்பாலும்." சில இது கொஞ்சம் ஆமா. இருக்குன்னு வைங்க. பெரும்பாலும் நல்ல விஷயம் இருக்கிறத, "நீ என்ன தமிழனோடது படிக்க மாட்டேன்னு சொல்ற?" அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது சரிதானே? எப்படி அறிவு செல்வம் என்பது எங்கிருந்தாலும் எடுத்துக்கணும். ஒருவேளை பாஜக காரனே ஏதாவது ஒரு சொல்லினா, அதை கூட நம்ம எடுத்துக்க தான் போறோம். ஆனா அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. சோ இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு கார்ல் மார்க்ஸ் இன்றைக்கு ரொம்ப தேவை. ஏன் தேவை என்றால், நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நமக்கு தத்துவ மரபு என்பது ஆ தேக்கமடைந்து விட்டது, காயடிக்கப்பட்டது. பெரும்பான்மை மக்களுக்கு தத்துவம் சிந்தனையை வளர்க்கும் பயிற்சி வந்து மறுக்கப்படுது. இப்ப நம்ம 1 தலைமுறை, 2 தலைமுறையா பெரும்பாலும் மேற்கத்திய பயிற்சியில தான் அது வருது. நம்ம ஊர்ல அ பெரிய விஞ்ஞானிகள் அல்லது சமூக அரசியல்ல மிக முக்கியமான ஒர்க் பண்ணவங்கலாம் எங்கருந்து படிச்சுட்டு வந்தாங்க? நம்ம அறிவு அதாவது நம்ம வந்து கல்வி அறிவ வந்து மேம்படுத்துறதுக்கு நெறைய முன்னெடுப்பு எடுக்கிறோம். ஆனா, அதுக்கு பேக்கிரவுண்டா இந்த தத்துவ புரிதல் இருந்தா தான், அது வந்து நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம ஆமா. நம் இந்த ம். தத்துவ புரிதலின் அடிப்படையில் தான் நம்ம அறிவ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ முடியும். ம். அந்த நம் அந்த இடத்துல தான் நம்ம இந்திய தத்துவ மரபியல் தேக்கம் ஆயிருக்கு. ம். ம். அப்ப இந்திய ஓகே. தத்துவ மரபியலில் இருந்த உயிரோட்டமான பகுதிய நம்ம மீட்டெடுக்கணும். அதற்கு கார்ல் மார்க்ஸ் வந்து நமக்கு உதவுவார். ஏன்னா கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம் நவீனமானது. இன்றைய ம். உலகத்துக்கு இப்ப இன்றைய உலகத்தோடு பொருத்தி நம்ம அத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இப்ப இந்திய இந்திய சமூகம் பற்றிய ஒரு கோட்பாடு அப்படின்னா என்ன? அல்லது இந்தியாவுல வந்து இந்துத்துவா என்பது இவ்வளவு வளர்ந்து நிக்குது. பாஜக ஏன் இவ்வளவு வலிமையா இருக்குது? அப்படின்னு ஒரு கோட்பாடு வேணும்ல அவங்களுக்கு. அது கார்ல் மார்க்ஸ் இருந்திருந்தா, கார்ல் மார்க்ஸ் இந்தியாவுல பிறந்திருந்தா, இன்னைக்கு இந்த இந்த வேலைய அவர் செஞ்சிருப்பாரு. ம். 19ஆம் நூற்றாண்டு ஜெர்மனியில பிறந்து லண்டன்ல வாழும்போது, அன்னைக்கு அங்கிருந்த பெரும்பான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலாகவும், அடக்கக்கூடியதாகவும், சுரண்டக்கூடியதாகவும் இருந்த முதலாளித்துவத்தை பற்றிய கோட்பாட்டை அவர் உருவாக்கி முன் வச்சுட்டார். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு? எது நா எதை வந்து நாம் எதிர்த்து தகர்த்தா தான் நம்ம சமூகம் முன்னேறி செல்ல முடியும் அப்படின்னு இருக்கு. இப்ப அதற்கான கோட்பாட்டு உருவாக்கத்துக்கு நமக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் தேவைப்படுது. மார்க்சியம் தேவைப்படுது. எனவே கார்ல் மார்க்ஸுடைய சிலை என்பது 2026ல் தமிழ்நாட்டில் கன்னிமரா நூலகத்தின் முன்பு குறிப்பாக திமுக திறந்து வைத்தது ரொம்ப பொருத்தமா இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் அந்த சிலை வந்து அவ்வளவு நான் இன்னும் நேர்ல பார்க்கல. ஆனா புகைப்படம் ம். பார்த்து சிலையினுடைய வடிவமைப்பு, அதனுடைய உருவாக்கம், கார்த்திகேயன் என்ற சிற்ப கலைஞர் தான் அத உருவாக்கி இருந்தாரு. அத பார்க்கும்போதே மார்க்ஸுக்கு இப்படி ஒரு சிலை தான் இருக்க முடியும். ஆமா. அவ்ளோ ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க அத ஆக்சுவலா. ஆமா. ஈரோப்ல கூட அந்த மாரி இருக்குமான்னு சொல்ல முடியல. அந்த இருக்கு. அளவுக்கு அந்த பண்ணியிருக்காங்க. கிரேயர்ல ஒரு சிலை இருக்கு. அதே மாடல் தான். ஓகே. மார்க்ஸ் ம். இந்த நகரத்துல ஒரு சிலை இருக்கு. எல்லாம் தேடி ஓகே. இதே ஓகே. மாடல் தான் இருக்கு. ஆனா அத ம். வந்து இவருக்கு அ அதான் மார்க்ஸுடைய முகத்தில் இருக்கிற ஒரு கோபம், ஒரு ஆ. கம்பீரம்,
அவருடைய ஒரு ஒரு திருவள்ளுவர் மாரி உட்கார்ற சிலை இல்ல இது. நின்னு ஆமா. திருவள்ளுவருக்கு ம். கன்னியாகுமரியிலயும் நிக்கிற சிலை தான். மார்க்ஸ் ம். அதே வந்து எதிர்ல நிக்கிறவனுக்கு அ ம். முதலாளி பயத்தை ஊட்டக்கூடிய மாதிரியான ஒரு சிலையா இருக்கு. ரொம்ப ஆமா. ரொம்ப அருமையான ஒர்க்கு. ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. நன்றி தோழர். நன்றி சார்.